பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளுமே இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ இரட்சகர் என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? எதிலிருந்து நமக்கு இரட்சகர் மீட்பை கொடுக்கிறார் என்று பார்த்தா, வியாதியிலிருந்து விடுதலை. நிறைய நாள் வியாதியினால் இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க அழகாக நிறைய ஜோம் பண்ணுறாங்க, தசமாவும் கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, ஆனால் இவங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யுது? வியாதிகள் வந்து கொண்டே இருக்குதே என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கே. அவருடைய நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்ம இரட்சகருங்க. அவர் நமக்கு அருமையான தேவன், நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவன். வியாதியில் இந்த காலகட்டங்களில் அந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா பார்த்தீங்களா? இந்த அம்மா என்ன செய்தாங்களாம்? யாராலையுமே காப்பாற்ற முடியலை. இந்த வைத்தியர்களையெல்லாம் நம்பி 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 தன்னுடைய பணம், பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. இந்த வியாதிக்கு இனிமேல் என்ன செய்யலை? இனிமேல் ஒரு விடுதலையே கிடையவே கிடையாது. எல்லாருமே கைவிட்டாங்க. என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, என்கிட்ட மனிதர்கள் எதுவுமே இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சொஸ்தமாக்குறதுக்கோ எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இவங்க என்ன செய்தாங்க? ஓடி போய் என்ன செய்தாங்க? யாருக்கும் தெரியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்னை தொட்டது என்று சொல்லி. கூட இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை கூட்டங்கள், திரள் கூட்டம் இருக்கும் பொழுது யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே, இது என்ன ஆச்சரியமான செயல் என்று சொல்லி, அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அம்மாவுடைய விசுவாசம் அவரை என்ன செய்து டச் பண்ணிருச்சு. உடனே வல்லமை புறப்பட்ட மாத்திரத்தில் அவங்க சொஸ்தமானாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, நீ நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ ரட்சகரை நம்ம என்ன செய்தோம்? அறிந்திருக்க வேணும். நமக்குள்ளே அவர் பிறக்கணும், அவர் நமக்குள்ளே வரணும். வந்தால் தான் என்ன செய்யும்? வியாதிகள் மாறும். வியாதி மாறுறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் தான். மனிதரால் சுகப்படுத்த முடியாது. அதாவது நம்ம பணத்தால், பொருளால், மருந்தால் எதாலே சுகப்படுத்த முடியாத ஏதாவது ஒரு வியாதியில் நீங்கள் அகப்பட்டு இருக்கீங்களா? விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் தான் என்னை சுஸ்தமாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் என்று அவர் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு சமாதானம் இல்லையா? சிலவருக்கு வியாதி இருந்தாலே சமாதானங்கிறது ஏது? இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி அல்லது ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டாலே என்ன செய்யுது? வீடே என்ன செய்யும்? ஏதோ ஒரு சோகமான நிலைமையில் இருக்கக்கூடும். அதை விட தீராத ஒரு வியாதியாக இருந்தால் என்ன செய்வாங்க? எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே மருந்து, மாத்திரைகள், டாக்டர் மாறி மாறி போய்கிட்டு இந்த மாதிரி இந்த சூழ்நிலையே ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி சமாதானமே அவங்க இழந்த சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இந்த அம்மா செஞ்ச செயலை நீங்களும் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார். நம்மளை வியாதியிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய தெருவுக்குள்ள, உங்கள் சொந்தங்களுக்குள்ள, உங்கள் ஊருக்குள்ள அவர் வந்திருக்கிறார். அவர் எப்போது நம்மளுக்காக எப்பயோ வந்துட்டார். அந்த உலக இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நம்ம மனதார விசுவாசிக்கும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். விசுவாசத்தோட அவங்க போய் எப்படி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க, முழுசும் கூட இல்லை, சின்ன ஒரு தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் வல்லமை வந்துச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்றே உங்களுடைய வியாதி உங்களை விட்டு போயிடும். நீங்கள் போய் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய வியாதி எனக்கு விசுவாசத்தோட ஆண்டவர் எனக்கு மாற்றிட்டார். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரணும். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் இருக்கிறனால நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்போதுமே நல்ல பலப்படுத்துகிற ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு வியாதியே இல்லை, எனக்கு வறுமை இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை, நான் பலத்தால் இருக்கிறேன். உம்மால், தாவீது ஒரு இடத்துல சொல்வார், உம்மால் நான் என்ன செய்வேன்?
சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுடைய விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அந்த இரட்சகர் எனக்கு மீட்பை உண்டு பண்ணி தருகிறார், அவருடைய இரத்தத்தின் மறைவில் நான் இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த அவர்கள் தழும்புகளால் குணமானீர்கள் என்று இருக்குது. அவருடைய தழும்புகளால் இந்த நாளிலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருடைய நாமத்தினால் வியாதி உங்களை விட்டு நீங்கி போகுது. அருமையான தேவ பிள்ளைகளே, படுக்கையில் இருந்தாலும் சரி, டாக்டரால் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். இன்னைக்கு விசுவாசிங்க. அந்த இரட்சகர் உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக, உங்களை காப்பாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஐயா, எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு அதிகமான ஆண்டவர் வேதனையாக இருக்குன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஐயா. கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்க. யாரிடத்தில் சொல்லுவேன்? இந்த வியாதி என்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்துது, என்னை நெருக்கி கொண்டு இருக்கு, இதிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவான், நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்க பிள்ளைகளை உங்கள் அன்பு கரத்தில் கொடுக்குறோம். அன்பரே, நீர் இறங்குங்க. உங்கள் அன்பினால, உங்கள் இரக்கத்தினால, உங்கள் தயவினால இப்பொழுது விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கழிக்கிற எல்லா ஆஸ்மா வியாதியிலிருந்து, சுகர் வியாதியிலிருந்து, ஆண்டவரே கத்தாவே கேன்சர் வியாதியிலிருந்து, தலைவலி, காய்ச்சல், ஆண்டவரே கால்வலி, முட்டுவலி, கழுத்து வலி, ஆண்டவரே அப்பா வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகள் உண்டு. ஆண்டவரே விடுதலை பண்ணுவீராக, விடுதலை பண்ணுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே எந்த வியாதி அவங்களை அலக்களித்து கொண்டு இருக்கிறதோ, அல்லேலூயா, கர்ப்ப பகுதியில் இருக்கிற வலிகள், வயிற்று வலிகள், ஆண்டவரே குடல் இறக்கம், இப்படி பல வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆண்டவரே அல்லேலூயா, விடுவிப்பாரற்று இருக்கிற மக்களை கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை பண்ணுகிறாங்க. ஆண்டவரே நீரப்பா, நீ ஒவ்வொருத்தருக்கு இரட்சகர் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் மீட்கிறவர், காப்பாற்றுகிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும், ஒவ்வொரு இல்லத்திலையும் கர்த்தர் இரட்சகராக இறங்கி வியாதியிலிருந்து, ஆண்டவரே வறுமையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுவித்து அவங்களை காப்பாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.